ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இஞ்சி மரப்பா மிட்டாய் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இது நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஃபஸ்ட்டு நம்ம இஞ்சி 1/2 கிலோ நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவை எவ்வளவோ அந்தளவுக்கு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நல்லா தண்ணி ஊற்றி நான் ஃபஸ்ட்டு நல்லா ஊற வச்சு வாஷ் பண்ணிக்கிறணும். ரெண்டாவது மறுபடியும் தண்ணி ஊற்றி அதை இஞ்சியை தண்ணிக்குள்ளே போட்டுட்டு அதுக்கப்புறம் தோல் சீவ ஆரம்பிக்கணும். குட்டி குட்டி இஞ்சியாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை இல்லை 2 சேர்ந்து இருந்தாலும் பரவாயில்ல, ஒடிச்சு அந்த மாதிரி தண்ணியில் போட்டு அலசி அப்போ அந்த மாதிரி நம்ம கத்திக்கிட்ட தோல் சீவையில் நல்லா சீவுறதுக்கு நல்லா வரும். இங்கே பாருங்கள், எனக்கு கொஞ்சம் நீளமான இஞ்சி, ஏன்னா பெருசு 1/2 கிலோ வாங்கினால எனக்கு பெருசாக இருந்தது. அதனால் எனக்கு தோல் எடுக்கிறதுக்கு சிரமமாக இல்லை. இருந்தாலும் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, 1/2 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு இஞ்சி தோல் உரிக்க மட்டும் உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆனிச்சுன்னு சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், ஃபுல்லாக இஞ்சி தோல் சீவி முடிச்சாச்சு. அடுத்ததாக நம்ம இதை குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இதே மாதிரி கட்டையில் வச்சு குட்டி குட்டியாக நீங்கள் கட் பண்ணாலும் சரி, இல்லை எடுத்து அருவாமனையில் வச்சு குட்டி குட்டியாக கட் பண்ணாலும் சரி. எதுக்காக அப்படின்னா மிக்சியில் போட்டு நல்லா அரைக்கிறதுக்காக தான். நம்ம பெருசாக போட்டோம் அப்படின்னா உள்ளே குட்டி குட்டியாக கூட நீளமாக கிடக்கும். இதே நம்ம இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டோம் அப்படின்னா அரைக்கிறதுக்கு இன்னும் ஈஸியாகவும் இருக்கும், சீக்கிரமாக அரைச்சி முடிக்கலாம். நான் 1/2 கிலோ இஞ்சியை ஒரே டயத்தில் போட்டு அரைக்கல, 2 டயத்தில் போட்டு அரைச்சேன். தண்ணி எதுவும் சேர்த்துக்கிறக்கூடாது. தண்ணி எதுவும் சேர்க்காமல் அந்த இஞ்சியில் இருக்கிற தண்ணியை நம்ம அரைச்சி முடித்தோடனே அதுவே வந்துடும். இங்கே பாருங்கள், எல்லா இஞ்சியும் நான் கட் பண்ணி முடிச்சிட்டேன். அதுக்கு அடுத்ததாக நம்ம இப்போ கருப்பட்டி பாகு காய்ச்சிக்கலாம். சில பேர் சர்க்கரை போடுவாங்க, எனக்கு சர்க்கரை சீனி போடுவாங்க. எனக்கு அது போடுறதுக்கு விருப்பம் இல்லை. 1/2 கிலோ இஞ்சிக்கு 1/2 கிலோ சர்க்கரை நான் கரைச்சிக்கிட்டேன். உங்களுக்கு அளவு தெரியலை அப்படின்னா அந்த 2 மண்டை வெல்லத்தில் அந்த 2 இது எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் சட்டியை நல்லா காய வச்சுட்டு காஞ்சதுக்கப்புறம் நம்ம இஞ்சி அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை கொட்டி நல்லா கிண்டி விடுங்க. அடுப்பை ஃபஸ்ட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு கொட்டி கிண்ட ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் ஃபுல் ஃப்ளேமில் வச்சு கிண்டிக்கிட்டே இருந்தால் அது நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா கீழே பிடிக்க ஆரம்பிக்கும். நீங்கள் கொஞ்சம் கூட கேப் விடாமல் கிண்டிக்கிட்டே இருப்பீங்க அப்படின்னா நீங்கள் அடுப்பை ஃபுல்லாக வச்சுக்கோங்க. அப்போ தான் சீக்கிரம் முடிக்க முடியும். ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் பண்ணுறதுனால பண்ணலாம், ஃபுல்லாக வச்சு பண்ணுறதுனால பண்ணலாம். நான் ஃபுல்லாக வச்சு தான் பண்ணேன். நான் கிண்டிகிட்டே இருந்தேன், அதனால் எனக்கு அடி பிடிக்கவே இல்லை. நல்லா அந்த ஈரப்பதம்லாம் வற்றி வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம காய்ச்சி வச்சுருக்க சர்க்கரை பாகு ஊற்றிக்கலாம். சர்க்கரை பாகு அந்த பதம் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. கரைஞ்சதுக்கப்புறம் ஊற்றிடலாம். நான் கரைஞ்சதுக்கப்புறம் அடுப்பில் வச்சுங்கிட்டு நான் இந்த வேலையை பார்த்ததுனால அது எனக்கு கொஞ்சம் கட்டியாயிடுச்சு. அதை சல்லடையில் ஊற்றி நல்லா ஸ்பூன் கிட்ட கிண்டி விடையில அது கீழே இறங்கிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் நல்லா சர்க்கரை பாகு கரைச்சி அதில் சேர்த்துக்கோங்க. இனிமேல் தான் ப்ராசஸ்ஸே ஸ்டார்ட்டு. ஏன் அப்படின்னா ஃபஸ்ட்டு கூட வெறும் இஞ்சியை மட்டும் நம்ம கிண்டையில் கூட சீக்கிரம் அது வற்றிரும். ஆனால் இப்போ சர்க்கரை பாகு ஊற்றி கிண்டையில் ரொம்ப டைம் எடுக்கும். ஏன்னா அது டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும். நம்ம இப்படி கிண்டிக்கிட்டே இருக்கல அந்த ஈரப்பதம் போய் அந்த சர்க்கரை கட்டியாகி அந்த இனிப்பு தன்மையெல்லாம் அந்த இஞ்சி உறிஞ்சி இல்லை ஏலக்காய் போடையில் அந்த வாசத்துக்கு அதுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கல நல்லா கொதி வந்துடும். கொதி வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும் அதிகமாக. அதனால் நீங்கள் ஸ்லோவாக வச்சுட்டு கிண்ட ஆரம்பிங்க. அதிகமான கொதிக்கையில் கொதித்து கையிலலாம் படும். அதனால் நீங்கள் சிம்மில் வச்சு நீங்கள் ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் லேசாக 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. எதுக்காக அப்படின்னா நமக்கு இஞ்சி, ஏலக்காய், மஞ்சள்தூள் எல்லாம் நல்லது. சளி, இருமல் அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் எடுத்து ஒன்று சாப்பிட்டா கூட போதும். அதுக்கு நமக்கு தேவையானது எல்லாமே இதில் இருக்கும். நம்ம கிண்ட பாருங்கள், இந்தளவுக்கு சுருண்டு வந்துடணும். சட்டியில் ஒட்டவே கூடாது. சட்டியில் ஒட்டாத அளவுக்கு அல்வா எப்படி வருமோ அதே மாதிரி இதுக்கு வந்துடணும். நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். நமக்கு தலைவலி இந்த மாதிரி இருக்கையில் சுக்குமல்லி போடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா சுடுதண்ணி மட்டும் வச்சு இதை எடுத்து தண்ணியில் போட்டு அதை ஆற்றி குடித்தாலே போதும். நமக்கு ஒரு சுக்குமல்லி குடித்த அளவுக்கு இருக்கும். இஞ்சி மரப்பா மிட்டாய் ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்குறதுக்கு ஒரு சின்ன பவுலில் தண்ணி ஊற்றி இந்த இஞ்சி மரப்பா நம்ம கிண்டிருக்கோம்ல அதை எடுத்து அடுப்பு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தான் இதை பண்ணணும். அதை எடுத்து தண்ணிக்குள்ளே போட்டு நம்ம உருண்டை மாதிரி உருட்டையில் அது தண்ணியில் கரைஞ்சி போகாமல் கையில் ஒட்டாமல் இந்த பதத்துக்கு வரணும். அப்போ தான் அது நல்லா ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இங்கே பாருங்கள், நல்லா கையில் ஒட்டாமல் உருண்டையாக சூப்பராக வந்துருச்சு. உங்களுக்கே பார்த்தோன்னே தெரியும்.
அப்போ தான் இது கெட்டு போகாமே இருக்கும். நம்ம ஏன்னா நல்லா ஈரப்பதமே இல்லாமல் கிண்டிகிட்டே வர்றதுனால பாருங்கள், அந்த முட்டாய் மாதிரி இந்த சாக்லேட் இந்த மாதிரிலாம் இருக்கும்ல, அந்த சேஃப்க்கு வந்துருச்சு முட்டாய் மாதிரி. அடுத்ததாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை எடுத்து ஆற வச்சிடலாம். ஃபஸ்ட்டு இதை நல்லா அகலமான தாம்பாளத்தட்டு எடுத்துக்கோங்க. ஏன்னா இது சின்ன தட்டு அந்த மாதிரினா பத்தாதுல நமக்கு. இதை நிறையா இஞ்சி மரப்பா முட்டாய் செஞ்சுருக்கோம்ல, அதனால் இதை வந்து நல்லா தட்டில் வந்து அகலமான பாத்திரத்தில் வச்சு கரெக்டாக லெவல் பண்ணி விட்டுருங்க. இது வந்து சட்டியிலேருந்து எடுக்கிறது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும், கொஞ்சம் சுரண்டி எடுக்கிற மாதிரி இருக்கும். எடுத்துட்டு இந்த நல்லா லெவல் பண்ணி விடுங்க. ஒரே லெவல் பண்ணிவிட்டு ஒவ்வொரு பக்கமாக இருந்து நம்ம சமமாக பண்ணையில் அது வந்து நல்லா எப்படி நம்ம வாங்குகிறோமோ அந்தளவுக்கு இருக்கும் இஞ்சி மரப்பா மிட்டாய் வந்து. இப்போ கரண்டியில் இருக்கிறதெல்லாம் வந்து வலிச்சு போட்டுக்கோங்க. அது கைக்கிட்ட எதுவும் பண்ண வேணாம், சுடும். இன்னொன்று கைக்கிட்ட எதுவுமே தொட வேண்டாம், கெட்டு போயிடும். நம்ம வந்து சீனிக்கிட்ட பண்ணோம் அப்படின்னா நல்லா கட்டுன்னு உடைக்கிற அளவுக்கு இருக்கும். இது வந்து அதை விட கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். இது வந்து நம்ம கைப்படாமல் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா 3 மாதம் 4 மாதத்துக்கு மேலேயும் இருக்கும். ரொம்ப நல்லதும் கூட. நமக்கு வந்து டயர்டாக வெளில போயிட்டு வரையில் தலைவலிக்குது, டீ குடிக்கணும் போல் இருக்குது, இல்லை சுக்குமல்லி போட்டு குடிக்கணும் போல் இருக்குதுன்னு தோணுச்சு அப்படின்னா இதிலேருந்து ஒரு பீஸ் எடுத்து சுடுதண்ணி வச்சு அதில் போட்டு ஆற்றி குடித்தாலே போதும். நமக்கு வந்து சுக்குமல்லி குடித்தா அந்த ஃப்ரெஷ்னஸ் இருக்கும். ஏன்னா நம்ம வந்து மஞ்சத்தூள், இருமல், சளி எது இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம வந்து என்னென்ன சேர்த்துருக்கோம் அப்படின்னா மஞ்சத்தூள், இஞ்சி, ஏலக்காய், ரொம்ப நல்ல பொருள். ஏலக்காய்லாம் ரத்தத்தை வந்து சுத்திகரிக்கும். இந்த மாதிரி வந்து நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஃபீவர் டயத்துலலாம் அதிகமாக எதுவும் பண்ணவே தோணாது. இதை எடுத்து ஒன்று சாப்பிட்டா போதும், இல்லை தண்ணி கொதிக்க வச்சு இதை ஒன்று எடுத்து போட்டு குடித்தா போதும். அவ்வளோ நல்லது உடம்புக்கு. பாதி ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் வந்து நம்ம எடுத்து பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணலாம். அங்கே பாருங்கள், இந்த மாதிரி வந்து நம்ம கட் பண்ணிக்கிறணும். சிலது என்ன பண்ணும் அப்படின்னா இப்படி கீரையில் வந்து கத்தியோட வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள், பாதி ஆறினோடனே நான் வந்து கட் பண்ணேன். நல்லா நீட்டாக தான் வருது. நீங்களும் இது மாதிரியே பண்ணுங்கள். இதே மாதிரி 2 பக்கட்டும் திருப்பி கட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நல்லா கட் பண்ணிவிட்டு இதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எடுத்து பாக்ஸில் ஸ்டோர் பண்ணலாம். நான் நல்லா ஆற வச்சுருங்க கட் பண்ணிவிட்டு. அதுக்கு அடுத்ததாக ஒவ்வொன்றா எடுத்து நீங்கள் கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணாலும் சரி, இல்லை பாக்ஸில் ஸ்டோர் பண்ணாலும் சரி. என்ன பண்ணேன் அப்படின்னா நம்ம இஞ்சி மரப்பா மிட்டாய் செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டில் இருக்க பிளாஸ்டிக் கவர் எடுத்து இந்த மாதிரி சாக்லேட் சைஸு கட் பண்ணி நான் வந்து சாக்லேட் மாதிரி செஞ்சு பார்த்தேன். நல்லா ஃபஸ்ட்டு இந்த பக்கம் வந்து டைரக்ஷன் சைடும், அந்த சைடு வந்து ஆப்போசிட் சைடும் வந்து நான் இந்த மாதிரி பேப்பரை திருகி முட்டாய் மாதிரி செஞ்சு பார்த்தேன். ஆனால் அது என்னாச்சு அப்படின்னா கீழே வச்சோன்னே விரிய ஆரம்பிச்சிருச்சு லேசாக. ஆனால் இருக்க தான் செஞ்சிச்சு, ஆனால் லேசாக விரிஞ்சுது. அந்த மாதிரி இல்லாமல் வேறு மாதிரி பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம வந்து இந்த கேக்லாம் இருக்கும்ல அந்த மாதிரி பண்ணிக்கலாம். பேப்பர் அதே சாக்லேட் பேப்பர் சைஸு கட் பண்ணிவிட்டு ஒரு பீஸ் எடுத்து வச்சு 4 பக்கமும் மடித்தோம் அப்படின்னா அந்த கேக் மாதிரி வந்துடும். அதுவும் இன்னும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி முட்டாய் மாதிரி செஞ்சு நம்ம ஒரு பாக்ஸில் அடைச்சி வச்சுட்டோம் அப்படின்னா, டிஃபன் பாக்ஸில் இந்த மாதிரி அடைச்சி வச்சுட்டோம் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று குழந்தைங்களுக்கு கூட இது முட்டாய் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்து கொடுக்கலாம். நம்ம ஒரு இஞ்சி மரப்பா உடம்புக்கு நல்லது, சளி பிடிச்சிருக்கு, நம்ம பிள்ளைக்கு கொடுக்கலாம், அப்படி கொடுத்தா கூட சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி நம்ம ஒரு முட்டாய் மாதிரி செஞ்சு கொடுக்கல விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி முட்டாய் மாதிரி செஞ்சு பாருங்கள், செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள். நான் கொடுத்தேன், நல்லா சாப்பிட்டாங்க.